ததீசி முனிவர் தவம் இருக்கிற ஆசிரமத்துக்கு இந்திரன் போறான். போகும்போதே பூ பழம்னு மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறான். தேவேந்திரா, திடீர்னு என்ன தேடி வந்த காரணம் என்னன்னு ததீசி முனிவர் கேக்குறாரு. இவர்ட்ட எப்படி முதுகெலும்ப கேக்குறதுன்னு பயந்துகிட்டு விஷ்ணு பகவான் மேல பாரத்தை போட்டு ஒரு வழியா விஷயத்த முனிவர் கிட்ட சொல்லிட்டாரு. உடனே ததீசி முனிவருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு பாக்கியமா எனக்கு, தேவர்களை பாதுகாக்க ஏன் முதுகுத்தண்டு உதவும்னா அதை தாராளமா எடுத்துக்க, இப்படி ஒரு பேரு யாருக்கு கிடைக்கும்னு சொல்லி மனப்பூர்வமா சம்மதிச்சு உடனே யோகால ஆழ்ந்து போயிடுறாரு. அவர் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுச்சு. அவர் ஆத்மாவை வானத்துல இருந்து வந்த புஷ்பக விமானம் சிவலோகம் கூட்டிட்டு போயிடுச்சு. இந்திரன் முனிவரோட முதுகுத்தண்டோட விருத்ராசுரன் கிட்ட போரிட புறப்படுறான். விருத்ராசுரனால போர்ல தாக்கு பிடிக்க முடியல. அசுரப்படைகள் முழுமையா அழிஞ்சிருச்சு. விருத்ராசுரனுக்கு இப்படியும் ஒரு ஆயுதமா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். இனியும் இந்திரன் முன்னாடி நின்னா உயிர் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சு கடலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். தேவேந்திரன் பிரம்மா கிட்ட போய் அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு யோசனை கேக்குறாரு. மகரிஷி அகத்தியரால் மட்டும்தான் அவனை வெளியே கொண்டு வர முடியும். காவிரியையும் தாமிரபரணியையும் தன்னோட கமண்டலத்துக்குள்ள அடக்குனவரு அகத்திய பெருமான். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்திரனும் அகத்தியரை போய் பார்த்து வணங்கி தான் வந்த விஷயத்த சொல்றான். அகத்தியரும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கடலை தன்னோட தவ வலிமையால உளுந்து அளவுக்கு மாத்தி உள்ளங்கையில அள்ளி குடிச்சிடுறாரு. வத்தி போன கடலுக்குள்ள இருக்கிற விருத்ராசுரனை நோக்கி முதுகு தண்டை வீசுறான் இந்திரன். அது அவனை விரட்டி சென்று தலைய கொய்திருச்சு. விருத்ராசுரன் இருந்த அடுத்த கணமே மறுபடியும் கொலை பாவமான பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை பிடிச்சிருச்சு. குருவை ஒரு தடவை அவமதிச்சதுனால தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. பிரம்மா விஷ்ணுன்னு கடவுள்கள் பக்கத்துல இருந்தும் அகத்தியர் ததீசின் முனிவர்கள் உதவி இருந்தும் இந்திரனுக்கு இப்படி ஒரு நிலை. அதனால தாங்க மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்துக்கு முன்னாடி குருவுக்கு ஸ்தானம் கொடுத்திருக்காங்க பெரியவங்க. கொலை பாவங்கள் தொடர்ந்து வர இந்திரனுக்கு சித்த பிரம்ம ஏற்பட்டுருச்சு. தரையில விழுந்து உருண்டு புரண்டு உளர ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஒரு தாமர தண்டுக்குள்ள போய் ஐக்கியமாயிட்டான். இப்ப தேவலோகத்துல தலைமை பதவியும் காலியாயிருச்சு. அதனால தேவர்கள் நகுஷன் அப்படிங்கிற தேவனை அந்த பதவியில அமர்த்துறாங்க. பதவி வந்ததும் நகுஷனும் ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திர பதவியில இருக்கும் எனக்கு இந்திராணி மனைவியாகணும்னு பல விதங்கள்ல இடைஞ்சல் கொடுக்கறாங்க. ஆனா இந்திராணி அதுக்கு சம்மதிக்கல. ஒரு நாள் இந்திராணிய எனது அந்தப்புறத்திற்கு இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி காவலர்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டான். இந்த விஷயம் தேவகுருவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, நம்மளோட பிடிவாதத்தினால ஒரு பொண்ணோட கற்புக்கு கலங்கம் வரலாமா? அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு நான் தானே பொறுப்புன்னு முடிவெடுத்து தேவலோகத்துக்கு குரு வந்துட்டாரு. இந்திராணி இப்ப அவர் கால்ல விழுந்து என் கணவர் மேல இருக்கிற கோபத்தை விட்டு என் கற்பையும் காப்பாத்துங்கன்னு கண்ணீர் விட்டு அலறாங்க. அவளது கண்ணீர்ல குருவோட கோபம் கரைஞ்சு போயிடுச்சு. குருபலம் குறைஞ்சவங்க நவகிரக சன்னதியில உள்ள குரு பகவான் கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டுனா அவர் நமக்கு தர்ற சோதனைகளை குறைப்பாருங்கிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். குரு பகவான் இந்திராணிய சமாதானம் செஞ்சு, கவலைப்படாத இந்திராணி, நகுசன் உயர் பதவியில இருக்கான், பத்தாததுக்கு மாபெரும் வீரன், அவனை அவ்வளோ ஈஸியா யாராலையும் அடக்க முடியாது. அந்த பராக்கிரமசாலிய அடக்க ஒரு வழி சொல்ற கேளு, அதுபடி நீ செய்யுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, நகுஷனை தங்க பல்லக்குல உட்கார வச்சு சப்த ரிஷிகள் பல்லக்க சுமந்துட்டு என்ன பாக்க வந்தா நான் உன் மனைவியாவேன்னு அவனுக்கு தகவல் சொல்லி அனுப்புன்னு சொல்றாரு. குரு சொன்னபடியே இந்திராணியும் நகுசனுக்கு செய்தி அனுப்புறாங்க. உடனே நகுசனுக்கு சந்தோஷங்க. சப்த ரிஷிகளை வர வச்சு என்ன இந்திராணியோட அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு உத்தரவு போடுறான். பல்லக்கும் புறப்படுது. அவங்கள ஒரு ரிஷி மட்டும் மெதுவா நடக்கறனால மற்ற ரிஷிகளும் மெதுவா நடக்கிற மாதிரி ஆகுது. நகுசன் பல்லக்குல இருந்தபடியே மெதுவா நடக்கிறவன் யாருன்னு மரியாதை இல்லாம கத்துறான். அந்த முனிவர் உடனே எட்டி பாக்குறாரு. ஓ, அகத்தியரா, இந்த குள்ளனாலதான் இவ்ளோ லேட்டா? என் அவசரம் உனக்கு என்ன தெரியும் அகத்தியரே? இந்திராணிய மனைவியும் அடையணும்னு நான் அவசரப்படுறது உனக்கு தெரியலையா? பருந்த பார்த்ததும் பாம்பு எவ்வளவு வேகமா ஊர்ந்து போகுதோ அது மாதிரி வேகமா பல்லக்கு இப்ப போகணும், புரியுதான்னு கேக்குறான். அகத்தியர் என்ன சாதாரணமானவரா? தன்னை அவமதிச்ச அந்த பெண் பித்தனை விடுவாரா? நகுசா, நீதி மறந்து அறம் பிறழ்ந்து கெட்ட வார்த்தைகளை பேசிட்டாயே,
உன் சிற்றின்பத்துக்காக சப்தரிஷிகள் எங்களை பாம்பு போல போங்கன்னு சொல்றியா? அந்த பாம்பாவே நீ மாறி இப்போதே நீ இறந்து போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கறாரு. அகத்தியரின் சாபம் உடனே பலிச்சிருச்சு. நகுஷன் பாம்பா மாறி பல்லக்குல இருந்து கீழே விழுந்து தன்னை சுத்தி இருக்கிற காவலர்களை கடிக்க போறான். காவலர்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு கொன்னுறாங்க. நகுசன் இருந்த விஷயம் இந்திராணிக்கு தெரிஞ்சு மனசார குருவுக்கு நன்றி சொல்றாங்க. பின்னர் தாமர குளத்துல இருக்கிற இந்திரனை தேடி போய் பாக்குறாரு குரு. குரு பார்க்க கோடி நன்மை தானே. இந்திரன் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு கால்ல விழறான். குருவே, நான் உங்களை கண்டு கொள்ளாம இருந்ததுனால வந்த கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சுட்டேன். உங்களுக்கு அவமானம் விளைவிச்சும் அதை நீங்க பொருட்படுத்தாம என் மனைவிய காப்பாத்திருக்கீங்க. எனக்கும் என் பாவம் போறதுக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கு குரு, பிரம்மகதி தோஷம் போக பூலோகம் போய் அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடுங்கன்னு சொல்ல எல்லா தேவர்களும் பூமிக்கு வர்றாங்க. பனி பொழிகிற கைலை மலையில இருக்கிற சிவன் பார்வதிய வணங்கி கேதாரம், காசின்னு புண்ணிய தலங்கள்ல தரிசனம் பண்றாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதின்னு எல்லா நதிகள்லயும் நீராடுறாங்க. தேவர்கள் கூட பாவம் போக்க பூமியில இருக்க புண்ணிய நதிகளுக்கு தாங்க வர்றாங்க. நாம அதோட அருமை தெரியாம அதை பாழாக்கிட்டு இருக்கோம். இனிமேலாச்சும் நாம ஆறுகளை அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை செஞ்சு பாதுகாப்போம். சரி வாங்க, நாம தேவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். ஒவ்வொரு இடமா சிவதரிசனம் செஞ்சுட்டு வர தேவர்கள் கடைசியா கடம்பவனத்துக்கு வர்றாங்க. அங்க ஒரு லிங்கத்தை பாத்திருக்காங்க. அந்த லிங்கத்துக்கு பக்கத்துல இருக்க தாமரை குளத்துல தங்க தாமரைகளா பூத்திருக்கு. அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்த இந்திரன் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு லிங்கம் இருக்கிற இடத்துல உடனடியா விமானம் அமைச்சிடுன்னு சொல்லியிருக்கான். 8 யானைகள் தாங்குற மாதிரி அழகான விமானத்தை விஸ்வகர்மா செஞ்சு கொடுத்திருக்காரு. அங்க பூஜை செய்ய செய்ய அவனோட தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்ப இறைவன் அவன் முன்னாடி வந்து, உன் மீதான சாபம் எல்லாம் போயிடுச்சு. இந்த தலத்துல நான் சொக்கநாதர்னு அழைக்கப்படுவேன். இந்த தலத்துக்கு வர்றவங்க பாவங்கள் எல்லாம் நீங்கும்னு அருள் பாலிக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் தேவலோகம் போறாங்க. இப்படித்தாங்க முதல் திருவிளையாடல் நடந்திருக்கு. அப்படி தேவலோகம் போனவங்க 2வது திருவிளையாடலுக்கு அடித்தளம் போடத்தான் நம்ம போறோம்னு தெரியாமலே போயிருக்காங்க. அது என்னன்னு அடுத்த பதிவுல நாம பார்க்கலாம்.